இவனா ஒரு நிமிஷம் சரி. ஹலோ சொல்டா. பிரியா எங்க இருக்க? ஃபேமிலியோட வெளில வந்திருக்கேன்டா. உன் கூட 100 வருஷம் வாழணும்டா. நீ தான்டா என் உயிர். எனக்கு எல்லாம் நீதான். உன்னை விட்டா எனக்கு யாரா இருக்கா? உன்னை தவிர என் லைஃப்ல வேற பையனே இல்லடா. உன் கூட 100 வருஷம் வாழணும்டா. நீ தான்டா எனக்கு. இங்க இதே டைலாக்கா? பிரியா ஐயோ இவன் எங்க இங்க வந்தான்? போச்சுடா அவ்வளவுதான். என்னடி யோசிக்கிற? யாரமா? பாலகா. என்ன பாலகா? பாலகனா? ஏய் ஏய்லாம் சொல்லக்கூடாது பாலகா. ஆத்தா வந்திருக்கேன். ஆத்தாவா? சரி நீங்களே சொல்லுங்க. ஃபேமிலியோட வெளில போறேன்னு சொல்லிட்டு என்னங்க எவன் கூட சுத்திட்டு இருக்கா? பாலகா தம்பி பாலகா. இவன் தம்பியும் ஃபேமிலியில தானே வருவான். நீ ஏன் பயப்படுற? ஏங்க ஐசியமா பேசிட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? பாலகா அப்படிலாம் சொல்லக்கூடாது பாலகா. இவன் உன்னை ஏமாத்த மாட்டா. இன்னைக்கு February 14. இவன் கூட பீச் பார்க்னு சுத்தி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துருவான். நீ பயப்படாம போ. அட போங்க, யாரை நம்புறதுன்னே தெரியல. பாலகா இங்க வா வா. என்னது? ஆத்தா உனக்கு விபூதி அடிச்சிட்டான் பாலகா. நீ பயப்படாம போ. அவ உன்னை ஏமாத்த மாட்டா. அப்புறம் எனக்கு ஆத்தா விபூதி அடிச்சு விட்டாங்கடா. டே ஆத்தா உனக்கு விபூதி அடிக்கல, அவதான் உனக்கு விபூதி அடிச்சிருக்கா. இம்மா நேரம் அவன் கூட ரீல்ஸ் கொழு தெரிஞ்சிட்டு இருப்பா. கண்ணுல பூச்சிருச்சுட்டா. ஏ பண்ணாடா, பறக்க தெரிஞ்சா பாரு, இல்ல மூடிட்டு வீட்டுக்கு போ. கரெக்டா கண்ணுல தான் வருவாரு. போடா. வண்டியில போக முடியுதா? சும்மா கண்ணுலயே விழுந்துக்கிட்டு. மறுபடியுமா கொப்ப மோனலா? அது எப்படா கரெக்டா கண்ணிலே விழுவுறீங்க? வேற இடமே இல்லையா? எந்த ஊர் போச்சு நீ? ரெக்க இருக்கா? ஆதார் கார்டு? ஆதார் கார்டா? நோ தெரியாம விழுந்துறானா? அது எப்படா தெரியாம விழுவங்க? ஒப்பன போட்டு குப்புற அடிக்க. என்ன ஏதோ ஒயிங் ஒயிங் சவுண்ட் வருது? சி, இந்த கருவண்டு வேற இப்பதான் கடுப்பேத்துது. ஜன்னலை திறந்துட்டேன். ஒழுங்கா வெளில ஓடிடு. இவரு சொன்னா நான் போகணுமா? ஏச்சி, இது தொல்லை வேற தாங்க முடியல. ஏ கருவண்டே, காண்டாக்கிட்டு இருக்காத. 2 ஜன்னலையும் திறந்துட்டேன். ஒழுங்கா வெளில ஓடிடு. இன்னொரு தடவை இந்த பக்கம் பார்த்தேன். மாப்பிள நல்ல கல்லா எடுத்துக்குறா. ஏ வேணாண்டா. லே பயந்தாங்குழி நீ ஓடுற. லே அந்த ஆளு இலைய பிரிச்சாலே அந்த அடி அடிப்பான்டா. புளியாங்கெல்லாம் பிரிச்சா புதைச்சிருவான்டா. லே நீ பயப்படுறது இல்லாம எங்களையும் பயமுத்திட்டு இருக்கியா? ஒழுங்கா ஓடிடு சொல்லிட்டேன். லே அடங்க ஒப்பனை போட்டு குப்புற அடிக்கா. யோ ஆத்தாடி. மாப்பிள பொறுக்கு பொறுக்கு பொறுக்கு. மிஸ் ஆயிட்ட. மாப்பிள எதனா முரட்டுக்கெல்லாம் கொடு. இவ்வளவு முரட்டு போதுமா மாப்பிள? நல்லா முரட்டுக்கெல்லாம் இருக்க. எங்க இருந்து மாப்பிள எடுத்த? ஐயோ ஓனரு என்ன ஓடிட்டான். நம்மளும் நைஸா ஓடிடுவோம். யோ ஆயோ ஓடிடுறா ராஜகுமார். என்னதான் தால அடிச்சாலும் புளியாங்க எடுத்துட்டு போக சொல்லிட்டாரா. நல்ல மனுஷனா இருக்காரு. வேணுமா மாப்பிள? மொளாத்தூளி உப்பு சேர்த்து போட்டு சாப்பிடுறது. ஆஹா வேணுமா? புளியாங்க பாடுறா மொளாத்தூளோட. மாப்பிள எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன் மாப்பிள. இந்தா குடுவோம். சும்மா என்னடி எப்ப பாரு பேசு பேசுன்ற? விடிய விடிய ஓட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கான். என்னத்தான் பேசணும்? சரி பேசு பேசு. ஓஹோ டவர் கிடைக்கலையா? பேசுறீ பேசு. என்ன அமைதியா இருக்கா? பேசுடி பேசு. ஐயோ பேய் தப்பிச்சோம். நான் பின்னாடிதான் இருக்கேன். திரும்பவானா மாட்டானா? இல்லை இங்க பாடுறா. டேய் இங்க பாடுறா. ஐயா சிச்சி சி ஒரே வாட. ஓ அடே சி இன்னும் திரும்பியாடா பண்ணாடா. நான் போறேன்டா போடா. யுமா பேபி பேபி சா யுமா பேபி பேபி சா ஏபிசிடி கொப்பந்தாடி. வேண்டாம் என்ன ஒண்ணும் பண்ணாத. வேண்டாம்
இன்னைக்கு உன்னை முட்டையில அடைக்க போறேன்டி முட்டைக்கோசு. ஐயோ வேண்டாம். ராஜே மந்திரிச்ச முட்டை கொடுத்தனே, சீக்கிரம் கொடு. இதோ இருக்கு சாமி, எடுத்துறேன். இங்க தானே முட்டையை வச்சேன். மச்சான் முட்டை கலக்கி சாப்பிடுறியா? அக்கா சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத, வண்டியில காத்து இல்லக்கா, இறங்கிக்கோக்கா. தம்பி நான் பேய்ப்பா. அக்கா நான் ஒரு தடவை தான் மரியாதையா சொல்லுவேன், அதுக்கப்புறம் அடிச்சு மூஞ்ச கீ செஞ்சிரும் சொல்லிட்டேன். தம்பி கோவப்படாதப்பா, நான் இறங்கி போயிடுறேன். பேய்க்குன்னு ஒரு மட்டும் மரியாதை இல்ல இருக்குடா, நான் மூஞ்ச கொட்டூரமா வைக்கிறேன். வரான் பயந்து ஓட போறான். வாடா சீக்கிரம் வாடா. என்ன கண்டுக்காம போயிட்டான்? வரான் திரும்ப வரட்டும் இன்னைக்கு. அடி வா. அக்கா பாண்டிச்சேரி எந்த பக்கம் போனோம்? நான் பேய்டா. ஓ இந்த பக்கம் போகணுமா? தேங்க்ஸ்க்கா. அப்பாடி இவனாச்சும் பயந்தானே, ஸ்கூட்டி எடுத்து ஓடிட வேண்டியதான். ஏய் நிப்பாட்டு. ஹெல்மெட் எங்க? நீ அனபெல்லோ இல்ல காலிங் பெல்லோ லைசென்ஸ் எடுத்து வந்தியா? நான் செத்து ஆவியா வரேன். செத்து ஆவியா வந்திய, லைசென்ஸ் எடுத்து வந்தியா? இல்லையே. இல்ல இறங்கு சித்தி, இறங்கு. நீ பேயோ இல்ல நாத்த முச்ச நாயோ? ஏய் நில்லு. ஏய் தம்பி உன் மண்டையே சரியில்லையே, ஒழுங்கா பாடுவியா? நல்லா பாடுவேன் சார். சரி பாடுப்பா. ஓகே சார். சிட்டிண்ட நரம்பு சமிட்ட இரும்பு சட்டுண்டு மோகம் பொங்கிட்டே. ஏ சிச்சி என்னடா வாய்ஸ் இது? சார் தண்ணி குடிக்கல சார், அதான் தொண்டை ஒரு மாதிரி இருக்கு. ஓ அப்படியா? சரி தண்ணி குடிச்சு பாடுப்பா. சார் ரெடி சார். ஓகேப்பா பாடுப்பா. யோத்தாடி தம்பி நீ பாடுப்பா. சார் விக்ஸ் மாத்திரை சாப்பிடல சார், அதான் தொண்டை கிச்சின்னு இருக்கு சார். அப்படியாப்பா? ஆமா சார். சரி சாப்பிட்டு பாடுப்பா. சார் ரெடி சார். பாடுப்பா. செவ்வாழனி சின்ன கனி ஒன்ன சிறு எடுக்க போற வாடி. ஐயோ கொஸ்டின் கேட்க போறேன், எல்லாம் ரெடியா இருங்க. ஐயோ செத்தோண்டா. வாட் இஸ் மைட்டோகாண்ட்ரியா? மச்சான் உனக்கு தெரியுமாடா? தெரியாதுடா. மச்சான் உனக்கு தெரியுமாடா? தெரியாதுடா. நீ சொல்லு. தெரியாது சார். ஏண்டா தெரியாதுன்னு சொல்றதுக்கு ஸ்கூல் வரியா நீ? நல்லா மூஞ்ச பாரு முருங்கக்கா மாதிரி. ஏஞ்சி முடி போறா. ஐயோ அடுத்து நம்மகிட்ட கேட்பாரு. டேய் ராஜே நீ சொல்லு. சார் அது வந்து மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா அதான்டா. சொல்லு. அதான் சார் மைட்டோகாண்ட்ரியா. அது சொல்லுடா. அதுதான் சார். டேய் அதான்டா சொல்லுடா. அது வந்து மைட்டோகாண்ட்ரியா. டேய் தெரியுமா தெரியாதா? தெரியாது சார். ஒப்பமான தெரியாதுன்னு சொல்றதுக்கு உன்னோட பியானோ வச்சிட்டு இருந்தியா? ஏஞ்சி முடி போறா. டேய் நீ சொல்லு. Mitochondria are essential organelles as now as the powers of the cell. சூப்பரா. மச்சான் எனக்கு தெரியாதுடா, சும்மா சொன்ன சார் ரைட்னு சொல்லிட்டாங்கடா. குப்புற அடிக்க இதுதான் பியூட்டடா. உராடிக்க கிழிச்சு. டேய் ஹோம்வொர்க் எழுதினியா? இல்ல ஹோம்வொர்க்லாம் கேட்க மாட்டாங்க, நீ வேற. ஹோம்வொர்க் எழுதாம நான் வெளிய முட்டி போறேன். இன்னைக்கு நடத்தின பாடம் ஹோம்வொர்க் எழுதிட்டு வரணும். நாளைக்கு கண்டிப்பா செக் பண்ணுவேன் எல்லாரையும். ஹோம்வொர்க் எழுதுறோம், நாளைக்கு டீச்சர்ட்ட நல்ல பேர் வாங்குறோம். டேய் மச்சான் சுருட்டா சொல்றா, நீ எழுதுன ஹோம்வொர்க் கொஞ்சம் அனுப்பிச்சு விடுறா. டேய் ஹோம்வொர்க்லாம் எழுத வேணாம்டா. ஏன்டா? டீச்சர் நாளைக்கு லீவுடா. என்ன சொல்ற லீவா? ஆமா மாப்ள, நாளைக்கு ஏதோ ஃபங்க்ஷன் போறாங்களா டீச்சரு. அப்போ சேர்றா. டேய் ஃபங்க்ஷன் காலை 7:30 to 8:30 என்ன முறைச்சிக்கிட்டே இருக்கான்? டேய் சுருட்டா ஹோம்வொர்க் எழுதினியா? எழுதிட்டேன் டீச்சர்.
நாளைக்கு கண்டிப்பா ஹோம்ஒர்க் எழுதிட்டு வர்றேன் டீச்சர். குட் மார்னிங் சிடான் சிடான். டீச்சர். டீச்சர் சொல்லுப்பா. ஹோம்ஒர்க். ஹோம்ஒர்க்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம். மூடிட்டு புக்காடு, பாடம் நடத்தலாம். ப்ரோ எனக்கு தெரியாம இருக்கு ப்ரோ இப்போ.